இப்போ வந்து இந்த யூஎன்ஓன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன். இதுலேருந்து ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வருவாங்க. இவங்க வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அவங்க கண்ட்ரி இஷ்யூஸு ப்ளஸ் ஓவரால் எர்த்துக்கு வந்து கவர்னிங் என்ன வேணும். இப்போ அதாவது கிளைமேட்டிக்கு இதில் நிறைய பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்தது மேலே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வர்றது வந்து யூனிவர்ஸ். இந்த மாதிரி பல யூனிவர்ஸஸ் கலந்து தான் கேலக்சிஸ். ஓகே, ஸோ எல்லா இடத்துலையும் கவுன்சில்ஸ் இருக்குது, இங்கே மட்டும்தான் இல்லை. இங்கே இருக்குன்னா அங்கே இருக்காதா. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கவுன்சில்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில கவுன்சில்ஸோட மீட்டிங்க்கு நான் போயிருக்கேன். தட் வந்து தட் இஸ் கால்ட் இன்டர்கலாக்டிக் ஃபெடரேஷன், இன்டர்கலாக்டிக் கவுன்சில் மீட்டிங்ஸ். ஸோ அந்த மீட்டிங்கு போனப்போ ஒவ்வொரு மீட்டிங்க்கும் அங்கே ஒரு சேர்மன் இருப்பார், ரைட். அங்கே வந்து ஒரு 8 மாஸ்டர்ஸ் உட்காந்துருந்தாங்க. அவங்க யாருன்னு நான் பார்த்தேன். அந்த மாஸ்டர்ஸோட ஹெட்டு சேர்மன் யாருன்னு பார்த்தா பத்ரிஜி உட்காந்துருந்தார். அது வரையும் நானும் ஒரு ஜஸ்ட் ஒரு குரு நம்ம கைட் பண்ணுறாருன்னு நினச்சேன். ஆனால் அந்த அந்த விஷன் நான் பார்த்ததுக்கப்புறம் நான் என்னோடய தேர்ட் ஐ குரூப் இருக்குல்ல, அங்கே போய் ஷேர் பண்ணப்போ வந்து ஒரு மேடம் அழுதுட்டாங்க. ஏன் அழுவுறீங்க அப்படின்னா, எனக்கு அப்புறம் நீ தான் பார்த்த அது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தான் நாங்கள் ஏதாவது பேசுவோம், சும்மா வாய்க்கு வந்ததை வளர மாட்டேன். ஸோ அப்படிப்பட்டவரோட 20 வருஷம் நான் இருந்ததுக்கு ஐ எம் வெரி 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 ப்ரிவிலேஜ்ட், வெரி வெரி ஹாப்பி. இந்த மிஷன் வந்து அங்கே கண்டினியூ ஆகும். இங்கே இந்த பாடியை விட்டவுடனே நான் எங்கே போக போகிறேன், நெக்ஸ்ட் என்னோடய ஒர்க் என்னன்னு எனக்கு தெரியும், இப்போ தெரியும், ரெடியாக இருக்கேன். இது விட்டோன்னே அங்கே போய் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ தட் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் சார்.